அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. புது வாரம். ஸோ எப்போ மாதிரி எக்ஸைட்டடாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நிறைய ஃப்ரெஷ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் நவம்பர் 2021 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வாங்குறாங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய ஒரு டிவைஸ் Realme 9 Pro Plus இது இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ எல்லாருமே ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். நீங்கள் ஒரு வேளை ஃபோன்பே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 666 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இன்றைக்கி முதல் அப்டேட்டு ASUS இந்தியா நடத்துகிற வேஸ்ட் கேம்பெயின் தான். வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரானிக் வேஸ்ட் மெட்டீரியல். இது வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணலைன்னா அதிகமான பொல்யூஷன் காஸ் பண்ணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வேஸ்ட் கேம்பெயினில் வந்து எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை வந்து எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து ASUS இந்தியா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேம்பெயின் வந்து அவங்க அக்டோபர் 31 வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு வேளை அதிகமான எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ் இருந்ததுன்னா வந்து அவங்களுடைய இமெயிலுக்கோ இல்லை நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கால் பண்ணால் அவங்களே வீட்டுக்கு வந்து அதை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃபோன்பே யூஸராக இருந்தால் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஃபோன்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ எடுக்க போகிறதா தெரியுது. ஃபோன்பே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாப்புலரான டிஜிட்டல் வேலட் ஆப். இது வழியாக நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு கீழே டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து அவங்க எந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸும் எடுக்க மாட்டாங்க. பட் 50 ரூபாய்க்கு மேலே நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது 100 ரூபாயோ 150 ரூபாயோ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து 1 ரூபாய் இல்லைனா 2 ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன்பே யூஸராக இருந்து இதில் UPI பேஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து இனிமேல் நீங்கள் டிரான்சாக்ஷன் ஃபீயும் வந்து பே பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கும். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் எல்லாருமே ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஏன் ப்ரைஸ் ஹைக், அதுவும் 3 டெலிகாம் ஆப்ரேட்டரும் அட் அ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய ரீசார்ஜ் பிளான்ஸ் ப்ரீபெய்ட் பிளானாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட்பெய்ட் பிளானாக இருக்கட்டும், சில பிளான்ஸ் வந்து உங்களுக்கு அமேசானுடைய ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சாட்டர்டே டெக் அப்டேட் பார்த்துருந்தீங்கன்னா அமேசானும் வந்து ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் எப்போ வந்து ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் வந்து அவங்களுடைய ரீசார்ஜ் பிளானுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு வேளை ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிளான்ஸ், அதாவது ஏர்டெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 349 வந்து உங்களுக்கு அமேசான் ப்ரைம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த பிளான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஹைக் ஆகும் அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி தான் ஜியோ, வோடஃபோன் எல்லாருமே வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது அமேசான் ப்ரைமுடைய ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஃப்ளிப்கார்ட்டுடைய நெக்ஸ்ட் பிக் சேல், ஃப்ளிப்கார்ட் பிக் திவாலி சேல் டேட்ஸ் அண்ட் டீசர்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 to நவம்பர் 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகைன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை SBI கார்டு யூசர், டெபிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இதில் 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருந்தால் 27 அக்டோபர் மிட் நைட்லேருந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் திவாலி சேல் இந்தியாவில் அக்டோபர் 28 கூகுள் பிக்சல் யூசர்ஸ்க்கெல்லாம் குளோபலாக Android 12 வந்து ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. பிக்சல் 3க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸும் Android 12 அப்டேட் ரோல் அவுட் பண்ணி இந்த டிவைசஸ் யூசர் அப்டேட் பண்ணி வந்து பெரிய டிசாஸ்டர் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆப் கிராஷ் ஆகுது, ஃபோனே வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆன மாதிரி தெரியுது. சில பேருக்கு வந்து ஸ்க்ரீன் டச் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, எதுவுமே வந்து டச் பண்ணால் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து கம்யூனிட்டி ஃபோரமில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை கூகுளுடைய பிக்சல் சீரீஸில் 3க்கு மேலே இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே இப்போ பண்ணாதீங்க. ஒன்ஸ் அவங்க பக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ரஷ்யாவில் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பேன் பண்ண போகிறதா தெரியுது. கிட்டத்தட்ட 61 ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது சாம்சங்குடைய J சீரீஸில் ஆரம்பித்து இப்போ லான்ச் பண்ண சாம்சங்குடைய Z Flip 3 வரைக்கும் இவங்க பேன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டன்ட் டிஸ்பியூட்கான கேஸ் வந்து ரொம்ப நாளாக ரஷ்யாவில் ஏட்ரிபியூஷன் கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது ரஷ்யனுடைய பேமெண்ட் சிஸ்டமும் சாம்சங்குடைய பேவும் வந்து சிமிலராக இருக்குது, பேட்டன்ட் ஒரே மாதிரி காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக போகிறதுனால சாம்சங் டிவைசஸ், அதாவது சாம்சங் பே இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே இவங்க பேன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு.
சாம்சங்குடைய ஏ சீரீஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து A52s 5G டிவைஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே இதோட சக்ஸஸர் வர போகிறதா தெரியுது. அதுவும் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A53 இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் வந்து A52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G அண்ட் 5G ரெண்டுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் A53 வந்து இது ஒரு 5G டிவைஸாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், பிளாக், ப்ளூ அப்படின்னு சொல்லி 3 கலர்ஸ்லேயே உங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் இது என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் ஆகும், என்ன அவுட்லுக்கில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இப்போ கிளியராக இல்லை. பட் இது வந்து ஃபஸ்ட்டு குளோபலில் லான்ச் ஆகலாம் A53 இந்த பேரில் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சாம்சங்குடைய எஸ் சீரீஸ் டேப் அப்படின்னு சொன்னாவே ரொம்பவே பாப்புலர். இப்போ அடுத்ததாக S8 சீரீஸில் இவங்க டேப் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி S8 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ S8 அல்ட்ரா இதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. ஸோ S8 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின் பெசல்ஸில் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து கேட் ரெண்டர்ஸ் ரிவீல் இருக்குது. ஸோ தின் பெசல்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன நாச்சோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸும் வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 888 தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்போ மாதிரி ஒரு பெஸ்ட் அவுட்லுக்கோட சாம்சங்குடைய S8 டேப் சீரிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ASUS வந்து இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க வந்து Android 12க்கான ரோட் மேப் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ROG அண்ட் Zenfone ரெண்டுத்துக்குமே இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் டிசம்பர் 2021 Zenfoneுடைய 8 and 8 Flipkart லான்ச் பண்ணுறாங்க. அதே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு Zenfone 7, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ROG Phone 5, ROG Phone 3 அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ASUS டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த டைம்லைனில் தான் உங்களுக்கு Android 12 அப்டேட் ரோல் அவுட் ஆகும். ரியல்மியுடைய பாப்புலரான நம்பர் சீரீஸில் வந்து குளோபலாக நிறைய இடங்களில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு புது மாடல் நம்பர் லிஸ்டிங் ஆயிருக்கு. இது RMX 3393. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 9 Pro Plus இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ரியல்மியும் அவங்களுடைய நம்பர் சீரீஸில் 3 டிவைஸ் கொண்டு வரலாம், 9, 9 Pro, 9 Pro Plusன்னு. ஸோ இந்த 9 Pro Plus உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க கொண்டு வராங்க. பட் இதுவும் Snapdragon 778 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 9 and 9 Pro ரெண்டுமே Snapdragon 778 அப்படின்னு தெரியுது. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் டிஃபர் ஆகலாம் தெரியுது. அவுட்லுக் அண்ட் டிசைன் எப்போவுமே எப்படி ரியல்மி கொடுப்பாங்க, OnePlus டிவைஸ் எல்லாம் உங்களுக்கு சைட் பஞ்சோல் அதே மாதிரி தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ Realme 9 சீரீஸ் பற்றி நிறைய தகவல் வெளியாகுது. பார்க்கலாம் எப்போ இந்தியாவில் கொண்டு வராங்க. பட் குளோபல் லான்ச், அதாவது யூரோப்பில் இது ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும் தெரியுது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். எந்த டிஜிட்டல் வேலட் ஆப் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கூகுள் டிக்ஷனரி நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கரண் அர்ஜுன். கங்க்ராச்சுலேஷன் கரண். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.